இன்றைய முக்கிய செய்திகள். ரஷ்ய அதிபர் புதினுடன் டிரம்பின் சிறப்பு தூதர் சந்திப்பு. உக்ரைன் போரை ஒரு மாதம் நிறுத்தி வைக்க வலியுறுத்தல். முதல் முறையாக குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு விதித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு. ஆளுநர் நிறுத்தி வைத்த 10 மசோதாக்களும் சட்டமானதாக தமிழ்நாடு அரசிதழில் வெளியீடு. மக்கள் தோற்கடித்த கூட்டணியை உறுதி செய்ததே ஊழல்தான் என ஸ்டாலின் விமர்சனம். அதிமுகவை அழிப்பதே பாஜகவின் நோக்கம் என தலைவர்கள் கருத்து. இந்திய வரலாற்றில் முதல் முறையாக 70,000 ரூபாயை தாண்டியது சவரன். ராக்கெட் வேகத்தில் தங்கம் விலை உயர்வால் நடுத்தர வர்க்கம் அதிர்ச்சி. வணக்கம். வணக்கம். ஆளுநர்கள் அனுப்பி வைக்கும் மசோதாக்கள் மீது 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவருக்கும் கெடு விதித்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது தெரியவந்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் ஆளுநர் திரு RN ரவிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பல்வேறு முக்கிய மசோதாக்களை ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைத்திருந்ததை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கில் கடந்த 8ஆம் தேதி தீர்ப்பளித்த உச்ச நீதிமன்றம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட 10 மசோதாக்களை ஆளுநர் திரு ரவி நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என்றும் அந்த மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்ததாகவே கருதப்படும் என்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை வழங்கியது. மேலும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாவுக்கு 3 மாத காலத்துக்குள் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்றும், திருப்பி அனுப்பப்பட்டால் அது மீண்டும் நிறைவேற்றி அனுப்பப்படும் 1 மாதத்துக்குள் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட அறிவுறுத்தல்களையும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பில் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் அத்தீர்ப்பின் கூடுதல் விவரங்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி ஆளுநர் ஒப்புதல் தொடர்பான வழக்கில் தீர்ப்பளித்த உச்ச நீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படும் மசோதாவுக்கும் காலக்கெடு நிர்ணயித்திருப்பது தெரியவந்துள்ளது. ஒரு மசோதாவை ஏற்கவோ நிராகரிக்கவோ செய்யாமல் அது ஆளுநர்களால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படும் போது அம்மசோதா மீது குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் முடிவை அறிவிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. தாமதம் ஏற்பட்டால் மாநில அரசுகள் உச்ச நீதிமன்றத்தை நாடலாம் என்றும் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ள இந்த தீர்ப்பு ஜனநாயக நெறிமுறைகளை சிதைக்க நினைப்போருக்கு மிகப்பெரிய சவுக்கடியாக அமைந்துள்ளதாக மாநிலங்களவை எம்பியும் உச்ச நீதிமன்ற மூத்த வழக்கறிஞருமான திரு கபில் சிபல் தெரிவித்தார். सत्ता पक्ष के लोग दिल्ली में बैठे हुए हैं, ये चाहते हैं कि किसी तरीके से राज्यपाल का इस्तेमाल करके इंस्टेबिलिटी लाई जाए प्रदेशों में. ये हमने पश्चिम बंगाल में भी देखा, केरला में भी देख रहे हैं, तमिलनाडु में कई ऐसी जगह हैं. गवर्नर के द्वारा केवल नहीं हो रहा, ये अपनी असेंबली में भी जब 10th शेड्यूल के मामले आते हैं वहां भी जो स्पीकर साहब हैं वो भी अपनी मनमर्जी करते हैं. अब सुप्रीम कोर्ट ने ये तय कर दिया कि ये कोई मनमर्जी नहीं कर सकते. ஆளுநருக்கு மட்டுமின்றி குடியரசுத் தலைவருக்கும் மசோதாவை பரிசீலிப்பதற்கான காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருப்பது கூட்டாட்சி தத்துவத்தை காக்கும் சிறப்பான நடவடிக்கை என்றும் திரு கபில் சிபல் கூறினார். இதனிடையே தமிழக ஆளுநர் திரு ரவி நிறுத்தி வைத்த 10 மசோதாக்களும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் சட்டமானதாக தமிழக அரசின் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் நகலை அரசிதழில் வெளியிட்டுள்ள தமிழக அரசு ஆளுநர் திரு ரவி நிறுத்தி வைத்த 10 மசோதாக்களுக்கும் அவை அனுப்பி வைக்கப்பட்ட 2023ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதியன்றே அவரது ஒப்புதல் வழங்கப்பட்டதாக கருதப்படும் என்றும் அறிவிக்கையில் தெரிவித்துள்ளது. அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்திருப்பதே ஊழல்தான் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கறிவார்கள் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டு மக்களால் தொடர் தோல்வி வழங்கப்பட்ட கூட்டணியை திரு அமித்ஷா மீண்டும் உருவாக்கி இருப்பதாக கூறியுள்ளார். ஆனால் எதற்காக, எந்த கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி சேர்ந்தார்கள் என்பதை சொல்லாமல் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கப் போவதாக கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு ஸ்டாலின், நீட் தேர்வை, ஹிந்தி திணிப்பை, மும்மொழி கொள்கையை, வக்ஃபு சட்டத்தை எதிர்ப்பதாக கூறும் அதிமுகவினர் அவற்றில் எதையாவது தங்களது குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் வைத்துள்ளார்களா என வினவியுள்ளார். அதிமுகவுடன் கூட்டணியை அறிவித்த மேடையில் ஊழலை பற்றி உள்துறை அமைச்சர் பேசிய காட்சியை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் சிரிக்கவே செய்வார்கள் என்று கூறியுள்ள முதலமைச்சர், ஊழலுக்காக 2 முறை பதவியை விட்டு விலக வைக்கப்பட்டவர் ஜெயலலிதா என்றும், சொத்து குவிப்பு வழக்குக்காக 4 ஆண்டு சிறை தண்டனை பெற்றவர் ஜெயலலிதா என்றும், அவரது கட்சியுடன் கூட்டணி வைக்கும் போது ஊழல் என்ற வார்த்தை பேச தகுந்ததா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைய அதிமுக பொறுப்பாளர்களின் உறவினர் குடும்பங்களை சுற்றியும் மத்திய புலனாய்வு அமைப்புகள் 2 சோதனைகளை நடத்தியதையும், அதில் இருந்து தப்பிக்க பாஜக தலைமையை நோக்கி அவர்கள் ஓடியதையும் சுட்டிக்காட்டியுள்ள திரு ஸ்டாலின்,
அதையே நிபந்தனையாக வைத்து அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்திருப்பதை அறியாதவர்கள் அல்ல தமிழ்நாட்டு மக்கள் என்று தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்ததே ஊழல்தான் என்று கூறியுள்ளவர், 2 ரெய்டுகள் நடந்தவுடன் அதிமுகவை அடமானம் வைத்திருப்பவர்கள் அடுத்து தமிழ்நாட்டை அடமானம் வைக்க துடிப்பதாக சாடியுள்ளார். தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் சிதைத்து சீரழிக்க நினைக்கும் பாஜக தலைமை தனது பழைய கொத்தடிமை கூடாரமான அதிமுகவை மிரட்டி பணிய வைத்து தன்னுடைய சதித்திட்டங்களை நிறைவேற்ற பார்ப்பதாக திரு ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். பாஜக தனியாக வந்தாலும் யார் துணையோடு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்ட காத்திருக்கிறார்கள் என்றும் சுயமரியாதையின்றி டெல்லிக்கு மண்டியிட்டு தமிழ்நாட்டை அடமானம் வைக்கும் துரோக கூட்டத்துக்கும் தக்க விடையளிப்பார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அதிமுகவை அழிக்கும் நோக்கிலேயே அக்கட்சியுடன் பாஜக கூட்டணி அமைத்திருப்பதாக அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சித்துள்ளனர். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் இணைந்து போட்டியிடும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி முன்னிலையில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்தார். பாஜகவுடன் இனி ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என அதிமுக கூறி வந்த நிலையில் இரு கட்சிகளும் கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டிருப்பது விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த திரு வைகோ, திரு அமித்ஷாவுடன் மேடையை பகிர்ந்து கொண்ட திரு பழனிசாமி ஒரு வார்த்தை கூட பேசாமல் மௌன சாமியாராக அமர்ந்திருந்தது ஏன் என வினவினார். அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு எடுபிடி போல இருந்து கொண்டுதான் நேற்றைக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார்களே தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து ஒரு வார்த்தை யாரும் பேசவே இல்லை. அதிமுகவை கபலீகரம் செய்யவே பாஜக கூட்டணி அமைத்திருப்பதாக கூறிய விசிக தலைவர் திரு திருமாவளவன் அதிமுக தொண்டர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என எச்சரித்துள்ளார். அதிமுக வாக்கு வங்கியை தங்களுக்கான வாக்கு வங்கியாக மாற்றி கபலீகரம் செய்து கொள்வது அவர்களின் உத்திகளுள் ஒன்று. அதிமுக தொண்டர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிமுகவை அழிப்பதற்கு பாஜக செய்யக்கூடிய ஒரு சதி முயற்சிகளுள் இதுவும் ஒன்று. எடப்பாடி திரு பழனிசாமி அதிமுகவின் கடைசி அத்தியாயத்தை எழுதி வருவதாக திராவிட கழக தலைவர் திரு கி வீரமணி தெரிவித்துள்ளார். தஞ்சையை அடுத்த வல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவை அணைப்பது போல அணைத்து அக்கட்சியை அழிக்க திரு அமித்ஷா துடிப்பதாக கூறினார். பாஜகவை சைத்தான் என விமர்சித்த அதிமுக அக்கட்சியுடன் கூட்டணி அமைத்தது ஏன் என்ற கேள்விக்கு பதிலளித்த முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் திரு சீனிவாசன், அரசியலில் ஒரு கட்சியை மற்றொரு கட்சி தூற்றுவதெல்லாம் சாதாரண விஷயம் என்றும் அதையெல்லாம் துடைத்து போட்டுவிட வேண்டும் என்றும் கூறினார். ஒவ்வொரு முறை இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து அரசியல்வாதிகள் பேசுவார்கள். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இதுதான் எங்களுடைய சூழ்நிலை என்பது சொல்லியிருக்கிறோம். போன தடவை பேசுனது முந்தி பேசுனது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் தொடச்சிடணும், கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடுங்க. இப்போ இருக்கிற நிலை தான் உண்மையான நிலை. திரு மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாங்கள் நீடிப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அதிமுக ஒன்றிணைவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், சிலருக்கு பரந்த மனது இல்லை என எடப்பாடி திரு பழனிசாமியை மறைமுகமாக விமர்சித்தார். தாங்கள் இப்போது எந்த கூட்டணியிலும் இல்லை என தெரிவித்த தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா, தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருப்பதால் நிதானமாக முடிவெடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். பழைய பங்காளியான அதிமுகவை பகிரங்க கூட்டணியாக பாஜக மீண்டும் கைப்பிடித்திருப்பதில் ஆச்சரியம் இல்லை என தெரிவித்துள்ள தவேக தலைவர் திரு விஜய், ஏற்கனவே 3 முறை தமிழக மக்களால் நிராகரிக்கப்பட்ட நிர்பந்த கூட்டே இப்போதும் ஏற்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இந்தியாவில் வரலாறு காணாத வகையில் தங்கம் விலை சவரன் 70,000 ரூபாயை தாண்டியுள்ளது. முதலீடு, சேமிப்பு, அந்தஸ்து என பல்வேறு அடையாளங்களை கொண்ட தங்கத்தை இந்தியர்கள் பாரம்பரியமாக அதிக அளவில் வாங்கி வருகின்றனர். இந்தியாவில் நடப்பாண்டில் ஒரு சவரன் விலை 1 லட்சம் ரூபாயை எட்டக்கூடும் என்று சர்வதேச தங்க வர்த்தக கண்காணிப்பு அமைப்பு ஏற்கனவே கூறியிருந்தது. இந்நிலையில் தங்கத்தின் விலை அடுத்த 10 ஆண்டுகளில் கடுமையாக உயரும் என பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர். அடுத்த 5 இல்லாட்டி 10 வருஷத்துல தங்க விலை 1 லேக் பெர் கிராம் போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி 1 லேக் போகாட்டி கூட இப்போ இருக்கிற ரேட்டில் கண்டிப்பாக இருக்காது. இப்போ இருக்கிற ரேட்டை கம்பேர் பண்ணுறப்போ பல மடங்கு ஜாஸ்தி இருக்கும். தொடர்ந்து ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வரும் தங்கம் விலை கடந்த 4 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 4,360 ரூபாய் உயர்ந்துள்ளதால் நடுத்தர வர்க்கத்தினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தங்கம் விலை இன்று சவரனுக்கு 1,200 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 70,160 ரூபாயாகவும் 1 கிராம் 8,770 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 110 ரூபாயாக உள்ளது. இனி வருவது செய்தித் துளிகள்.
கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் கூலி உயர்வு கேட்டு விசைத்தறியாளர்கள் 23வது நாளாக வேலை நிறுத்த போராட்டம் நடத்தி வரும் நிலையில் கவன ஈர்ப்பு தொடர் உண்ணாவிரதம் 2வது நாளாக இன்றும் தொடர்ந்தது. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி அருகே சோமனூர் சாலையில் நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட விசைத்தறியாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். தொடர் விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலில் இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இதனால் பைன்மரக்காடுகள், குணா குகை, மோயர் சதுக்கம் உள்ளிட்ட முக்கியமான இடங்களுக்கு செல்லும் வழிகளில் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் சிரமம் ஏற்பட்டாலும் சாரல் மழைக்கு நடுவே கொடைக்கானலின் அழகை சுற்றுலா பயணிகள் ரசித்து வருகின்றனர். கோவையில் அரசு போக்குவரத்து கழகத்தில் கருணை அடிப்படையில் பணி வழங்கப்பட்ட 22 பெண் நடத்துனர்கள் உள்ளிட்ட 44 பேருக்கு நியமன ஆணைகளை அமைச்சர் திரு சிவசங்கர் வழங்கினார். அப்பா இறந்து 11 வருஷம் ஆச்சு. ரொம்ப வருஷம் ஆகி எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணி கடைசியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நம்ம போக்குவரத்து துறை அமைச்சரும் சேர்ந்து எங்களுக்கு இந்த பணி நியமன ஆணையை கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு சேலஞ்சாகவும் நான் காமிப்பேன்னு சொல்லி இதை நான் சந்தோஷமாக பெற்றுக்கொள்வேன். அவங்களுக்கு நன்றி. ராமநாதபுரம் சுங்கம் போக்குவரத்து பணிமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 13 வழித்தடங்களில் அரசு பேருந்துகளையும் அவர் தொடங்கி வைத்தார். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள 71 அடி உயர வைகை அணையில் இருந்து 2ஆம் போக பாசனத்திற்கு கடைசி தவணையாக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. 3 நாட்களுக்கு பின்னர் தண்ணீர் திறப்பது நிறுத்தப்பட்டு இருப்பில் இருக்கும் தண்ணீரை குடிநீர் தேவைக்கும் மதுரை சித்திரை திருவிழாவிற்கும் பயன்படுத்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் போட்டி போட்டு மீன்களை பிடித்தனர். சூரக்குடியில் உள்ள பூதணி கண்மாயில் ஊத்தா, கச்சா, அரிவலை உள்ளிட்ட உபகரணங்களை கொண்டு பிடித்த நாட்டு வகை மீன்களை அவர்கள் அள்ளிச் சென்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். உக்ரைன் போரை 1 மாதத்திற்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு ரஷ்ய அதிபர் புதினிடம் அமெரிக்க அதிபரின் சிறப்பு தூதர் நேரில் வலியுறுத்தியுள்ளார். முதன்முறையாக குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் ஆளுநர் நிறுத்தி வைத்த 10 மசோதாக்களும் சட்டமானதாக தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதிமுக, பாஜக கூட்டணியை உறுதி செய்திருப்பதே ஊழல்தான் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.